தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. கோவிட்-19 மக்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். கோவிட்-19 நோய் தொற்றுடன் மக்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். இது குறித்து அமைச்சரவையிலும் பேசி தீர்மானிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். இன்ஃப்ளூயன்சா, காய்ச்சல், சளி உட்பட இதர வைரசுகள் நம்மிடத்தில் ஊடுருவிக் கொண்டே இருக்கின்றன. இருமல் அல்லது தீவிர காய்ச்சலுக்கான அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளும்படி அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இதற்கிடையில் ஏடிஸ் கொசுக்கள் மற்றும் டெங்கி காய்ச்சல் தொடர்பான தகவல்களை மக்கள் அவ்வப்போது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என கோலாலம்பூரில் உள்ள டேசா சத்யா வீரா இராணுவ அதிகாரிகள் குடும்பங்களின் இல்லத்தில் மேற்கொள்ளப்பட்ட 2024 ஆண்டு ஆசியான் டெங்கி தினத்துடன் இணைந்து தேசிய அளவிலான கோத்தங் ரோயோங் மெகா ஃபைட் ஏடிஸ் 1.0 நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜுல்கிஃப்லி அஹ்மத் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டாக்டர் நாகராஜன் நாயுடு டெங்கி தொடர்பான விழிப்புணர்வு குறித்து தமிழ் நேசனுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் பேசினார். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நாகராஜன் நாயுடு, கேகேஎம் மினிஸ்ட்ரியில் இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெங்கி பற்றி ஒரு கோத்தங் ரோயோங் செய்கிறோம் இங்கே. ஸோ ஏன் டெங்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அது ரொம்ப ஆபத்தான ஒரு நோய். ஸோ இதை வந்து தவிர்க்கலாம். எப்படி தவிர்க்கலாம்னா, இந்த ஏடிஸ் மோஸ்கிட்டோனா நம்மளோட கொசு, அந்த கொசை வந்து தவிர்த்தாலே வந்து இந்த நோய் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கணும். எங்கேயாச்சும் வந்து தண்ணி வந்து தேங்கி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை கிளியர் பண்ணிடணும் நீங்கள். அதே சமயத்தில் வந்து வீட்டோட சுத்த ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வாஷர்ஸ் அண்ட் ஆல் வந்து நீங்கள் செக் பண்ணி எவ்ரி வீக் செக் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 10 minutes a week நீங்கள் வந்து இந்த டெங்கியை வந்து ப்ரிவென்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. அப்படி உங்கள் ஃபெசிலிட்டிஸில் இல்லை நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துல வந்து டெங்கி வந்துச்சுன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதாவது காய்ச்சல், உடம்புல ரஷஸ், கை ஜாயிண்ட் பெயின், வாந்தி, இது எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நியரஸ்ட் கிளினிக் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்க. சின்ன வயசு குழந்தைங்களுக்கும் அறிகுறி ஒரே சிம்டம் தான். அதாவது காய்ச்சல், உடம்பு வலி, வாந்தி, வயிற்றால சமத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் ரொம்ப வேர்ஸ் ஆகுச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் நியரஸ்ட் கிளினிக் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. அண்ட் டெங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஹைட்ரேஷன் தான். டெங்கி ஃபாகிங் ஹை ஆத்தாரிட்டிஸ் வந்தாங்கன்னா வீட்டுக்கு தயவு செஞ்சு அவங்களோட ஒத்துழைச்சு அவங்க வந்து ஃபாகிங் செய்வாங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து செக்கிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் மக்கள் நம்ம வந்து தாராளமாக ஒத்துழைக்கலாம் அவங்க கூட. அண்ட் எனிதிங் யூ கேன் ஆல்வேஸ் ரிஃபர் பேக் டு அவர் PKDN. டெங்கி காய்ச்சலுக்கு எதிராக சுகாதார அமைச்சு மேற்கொண்டு வரும் நடவடிக்கை தொடர்பில் சுகாதார அதிகாரி மணிமேகலை விரிவான விளக்கத்தை அளித்தார். வணக்கம், என் பெயர் மணிமேகலை. நான் ஒரு என்டமோலஜிஸ்ட் dari cawangan entomologi dan pest Jabatan Kesihatan Kuala Lumpur dan Putrajaya. Okay, எங்களோட டிபார்ட்மெண்ட்ல மெயின்லி நாங்க ரிசர்ச் செய்யறது வந்து டெங்கி. ஏன்னா கேரள டெங்கி தான் வந்து ஹை பர்டன். ஸோ நம்ம வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா, ஏடிஸ் கொசுல 2 விதம் உண்டு. yang காமன் இண்டோ பிரீடர் வந்து ஏடிஸ் எல்போபிக்டஸ், 2 ஸ்ட்ரைப் இருக்கும். அதோட தாரக்ஸ், அதோட தலையில 2 ஸ்ட்ரைப் இருக்கும். அதுவே எல்போபிக்டஸ்னா அவுட்டோர் பிரீடர், அது வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைப் இருக்கும் தலையில. காலு, பாடி எல்லாம் வந்து 2ம் சேமா எல்லாத்துலேயும் பலாங் இருக்கும். ஓகே, அதை தவிர்த்து வந்து நார்மல் கொசு வந்து கியூலாக்ஸ் இருக்கு. அது வந்து லாங்காங்கில் இருக்கும். அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுவும் பைட் பண்ணும். அதோட பீக் ஹவர்ஸ் வந்து மத்தியானம், சாயந்தரம். அதுவே ஏடிஸ் கொசுனா அதோட பீக் ஹவர் 2 தடவை இருக்கு. காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், இன்னொன்று சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து வெளியே போனால் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு போகணும். அது பேர் என்னது, ரிப்பேலன் போட்டு போகிறது ரொம்ப பெட்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெங்கிக்கு. அதை தவிர மலேரியா கொசு இருக்குது, அது எனோஃபிலிஸ். அது வந்து நார்மலாக 9 மணிக்கு மேலே தான் வெளியாகும். இப்போ சின்ஸ் டெங்கி கேசஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம வந்து புது கண்ட்ரோல் மெத்தட்
கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஏடிஸ் பர் உல்பாக்கியா. நம்ம வந்து ஏடிஸ் எஜிப்தாயோட முட்டையில வந்து ஊல்பாக்க பாக்டீரியாவை இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து ஊல்பாக்கியா மோஸ்கிட்டோவை ப்ரீட் பண்ணுறோம். ப்ரீட் பண்ணி அதை வந்து நம்ம நார்மல் மோஸ்கிட்டோவோட ப்ரீட் பண்ண விடுறோம். ஸோ அப்போ வந்து ஊல்பாக்கியா மோஸ்கிட்டோ ரொம்ப பாப்புலர்ஸியில் என்னது ப்ரீட் பண்ணோம் ரொம்ப. ஸோ ஊல்பாக்கியா மோஸ்கிட்டோவோட ஃபெசிலிட்டி என்னன்னா அது வந்து டெங்கி வைரஸை சப்ரஸ் பண்ணுது பாடியிலேருந்து. ஸோ அந்த அந்த ஊல்பாக்கியா ஏடிஸ் கொசு வந்து நம்மளை கடிச்சிச்சுன்னா சப்போஸ் அந்த மோஸ்கிட்டோவில் வந்து வைரஸ் இருக்குது, டெங்கி வைரஸ் இருக்குது, இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணாது வைரஸை. ஸோ அதனால வந்து டெங்கி வைரஸை குறைக்க முடியும், சப்ரஸ் பண்ண முடியும். சோஃபா அதுதான் நம்மளோட மெயின்லி. ஸோ நாங்களும் கொசு வச்சுருக்கோம். நாங்கள் வந்து நார்மலாக இப்போதைக்கு வந்து ஐஎம்ஆர் தான் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த கொசுவோட முட்டையை எடுத்துட்டு வந்து நாங்கள் ப்ரீட் பண்ணி லோக்கலிட்டியில் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த கேஎல்ல வந்து நமக்கு 7 லோக்கலிட்டி இருக்குது. இதுவும் சாலா சத்து லோக்கலிட்டி தேச சத்திய வீரா அதுலேயும் ரிலீஸ் பண்ணுறோம். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.